ஆனால் திருக்குறள் சீரீஸ் 43வது நாள். இன்னைக்கு திருவள்ளுவர் நமக்கு என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, தென்புலத்தார் தெய்வம் விருந்தோம்பல் தான் என்றாங்க ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தென்புலத்தார் இறந்தவர்கள் மூதாதையர்கள், தெய்வம் கடவுள், அதுக்கு அடுத்து விருந்தோக்கள் விருந்தினர்களாக இருக்கலாம், அதே சமயம் சுற்றத்தாரும் நட்புறவர்களும் இதே தான் அடங்குவாங்க. தான் என்றாங்க அப்படின்னு சொல்றாரு. தான்னா நான் அல்லது நாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் எடுத்துக்கணும். வென்றாங்க அப்படின்னு சொல்லும் போது தன்னோடு சேர்ந்து ஐம்புலத்தாறு அப்படின்னு சொல்ற. ஐம்புலத்தாறுனா ஐம்பெண்களையும் அல்லனா ஐவகையான குணங்களையும் சேர்த்து இந்த ஓம்பல் தலை. ஓம்பல்ங்கிறது கண்காணித்துக் கொள்வது அல்லது பராமரித்துக் கொள்வது சொல்லிட்டு தலைன்னு சொல்ற. தலைனா முதன்மையான கடமை இல்ல முதன்மையான செயல் அப்படின்னு சொல்ற. ஒன்ல பொருள் எடுத்துக்கணும் சொல்லி பார்த்தோம்னா, இறந்தவர்களாக இருக்கட்டும், தெய்வம் கடவுளாக இருக்கட்டும், அல்லது விருந்தினர்கள் சுற்றத்தார் நட்புறவுகள், இது போல் உள்ள எல்லாவரையும் பார்க்கும்போது ஐம்பொழுதே சேர்த்து எல்லா வகையான விஷயங்களையும் கண்காணித்துக் கொள்வது ஒரு குடும்பத்தினோட கடமை. அதுதான் தலையான கடமையாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் இன்னைக்கு சொல்றாரு. இன்னைக்கு திருக்குறளை பார்த்துக்கோம். மீண்டும் நாளைக்கு 44வது திருக்குறள் சந்திக்க. நன்றி.